சர்க்குருவே சரணம் சாமி. நீ மனதில் வைத்திருந்த அந்த வேண்டுதல் இத்தனை நாட்களாக உன்னை விட்டு நகராமல் இருந்திருக்கும். யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத ஒரு ஆசையாகவும் இருந்திருக்கும். உன் மனதுக்குள் மட்டும் வைத்திருந்த ஒரு எதிர்பார்ப்பாகவும் அது இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த எண்ணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய நேரம் இல்லை சாமி. கேட்டதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உன் வாழ்க்கையில் உருவாகும் காலம் இது. கதவு இப்போது திறக்கும் என்று தெரியாமல் காத்திருந்த உனக்கு எதிர்பாராத ஒரு தருணத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். மனதை தளரவிடாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுடா சாமி. நீ பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாமதமாயிருக்கும். ஆனால் அது உனக்கு கிடைக்காது என்று நினைத்து விடாதே. சில விஷயங்கள் நம் விருப்பப்படி உடனே நடக்காமல் இருக்கலாம். சரியான நேரம் வரை அவை காத்திருக்கலாம். இப்போது உன் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு மாற்றத்திற்கான காலம் உருவாகிவிட்டது. உனக்கு தேவையான உதவி, சரியான மனிதர்களின் ஆதரவு, எதிர்பாராத வாய்ப்பு என்று ஒவ்வொன்றாக உன் பாதையில் வந்து சேரும் வகையில் வாழ்க்கை நகரும். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் உன் முயற்சியை தொடர்வது தான் சாமி. உன் மனதில் நீ கேட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் இருக்கின்றது என்றால் அதை நினைத்து தினமும் வருத்தப்படாதே. அந்த ஆசையை ஒரு நல்ல எண்ணமாக மாற்றி கொள்ளுடா சாமி. உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அடையாளம் காணும் அளவுக்கு உன்னை தயாராக வைத்துக்கொள். சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தது வேறு வடிவத்தில் நம்மை வந்து சேரும். அதனால் ஒரே வழியை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் வாழ்க்கை திறக்கும் பல வழிகளையும் கவனித்துப்பார். உனக்கான நல்ல மாற்றம் எந்த வழியாக வந்தாலும் அதை நிதானமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதே உன் வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும்டா சாமி. இதுவரை நீ செய்த முயற்சிகள் வீணாகவில்லை. ஒவ்வொரு முயற்சியும் உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றி கொண்டிருக்கின்றது. தோல்வி எந்த இடத்தில் ஒரு பாடம் கிடைத்திருக்கின்றது. தாமதம் ஏற்பட்ட இடத்தில் பொறுமை வந்திருக்கின்றது. யாரோ ஒருவர் உதவாமல் சென்ற இடத்தில் உன் சொந்த திறமை உனக்கு தெரிய வந்திருக்கின்றது. இனிமேல் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாமல் அடுத்த வாய்ப்பை நோக்கி நடடா சாமி. நீ தயாராக இருக்கும் நேரத்தில் உனக்கான சந்தர்ப்பமும் வந்து சேரும். நீ ஒருவரிடம் சொல்லாமல் மனதில் வைத்திருந்த தேவையை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கான தீர்வை தேடுவதில் தயக்கம் காட்டாதே சாமி. உனக்கு தேவைப்பட்டால் நம்பிக்கையானவர்களிடம் பேசு. வேலை தொடர்பான விஷயம் என்றால் முயற்சிகளை அதிகப்படுத்து. பணம் தொடர்பான விஷயம் என்றால் திட்டமிட்டு செயல்படு. குடும்ப விஷயம் என்றால் அமைதியாக பேசி முடிவு செய். ஆன்மீக நம்பிக்கை உனக்கு மன உறுதியை கொடுக்கும்டா சாமி. அதோடு நடைமுறையான முயற்சியும் சேரும் போது உன் பாதை இன்னும் தெளிவாகும். ஒரு நாள் நீ நினைப்பது பார்ப்பாய் சாமி. இவ்வளவு நாட்கள் ஏன் கவலைப்பட்டேன் இன்று முடியாது என்று தோன்றிய ஒரு விஷயம் நாளை சாத்தியமாகும். மூடிய கதவு போல தெரிந்த இடத்தில் வேறு பாதை திறக்கும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்த இடத்தில் உன் மதிப்பை புரிந்து கொள்ள மனிதர்கள் வரும். உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது ஒரே ஒரு நாளில் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. சிறிய நல்ல மாற்றங்கள் ஒன்றாக சேர்ந்து பெரிய நிம்மதியாக மாறும். உன் கையில் இல்லாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவதை நிறுத்துடா சாமி. உன் கையில் இருப்பது உன் முயற்சி, உன் முடிவு, உன் நடத்தை, உன் நம்பிக்கை. இவற்றை சரியாக வைத்து கொண்டால் எந்த சூழ்நிலையும் நீ முன்னேற முடியும். உனக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கட்டும். ஆனால் அதற்காக உன் மன அமைதியை இழந்து விடாதே. நல்லதை எதிர்பார்த்து செயல்படும் மனம் எப்போதும் முன் செல்லும். நீ கேட்டதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யாராவது உன்னை அணுகுகிறார்கள் என்றால் அவர்கள் நிதானமாக புரிந்து கொள். உடனடியாக நம்பிக்கை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே. நல்ல வாய்ப்பையும் தவறான வாக்குறுதியும் வேறுபடுத்தி பார்க்கும் அறிவு உனக்கு இருக்க வேண்டும் சாமி. பணம், வேலை, உறவு அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மையான தகவலை சரிபார்த்து முடிவு செய். நம்பிக்கை அல்லது அதோட விழிப்புணர்வும் இருந்தால் இன்னும் நல்லது சாமி. உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு செய்தி வரக்கூடிய நாட்களைப் போல இந்த காலத்தை நினைத்துக்கொள். அதனால் அந்த எதிர்பார்ப்பு உன்னை சோர்வடைய செய்யக்கூடாது. தினமும் உன்னால் முடிந்த ஒரு நல்ல செயலை செய்.
ஒரு புதிய முயற்சி செய், ஒரு புதிய வாய்ப்பை தேடு. ஒருவிடம் பேச வேண்டுமென்றால் பேசு, ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் விண்ணப்பித்து உன் வாழ்க்கையை முன்னேற்றும் சிறிய நடவடிக்கைகள் நாளடைவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும்டா சாமி. உன் மனதில் இருக்கும் வேண்டுதல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை அடைய தேவையான படிகளை சிறியதாக பிரித்துக்கொள். ஒரே நாளில் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று நினைக்காதே. இன்று செய்ய வேண்டியதை இன்று செய், நாளை தேவையானதை நாளை திட்டமிடு. இப்படியாக தொடர்ந்து சென்றால் நீ நினைத்த இடத்தை அடையும் வாய்ப்பு அதிகரிக்கும். உன் நம்பிக்கை உனக்கு உள்ளிருந்து சக்தி கொடுக்கட்டும். உன் முயற்சி உன்னை முன்னால் அழைத்து செல்லட்டும்டா சாமி. சில நேரங்களில் எதிர்பாராத மனிதர் ஒருவர் நம் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை அறிமுகப்படுத்துவார். சில நேரங்களில் நாம் பல நாட்களாக தேடிய பதில் ஒரு சாதாரண உரையாடலிலேயே கிடைக்கும்லாம் சாமி. இன்னொரு நேரத்தில் நாம் விட்டதாக நினைத்த ஒரு முயற்சி மீண்டும் ஒரு வாய்ப்பாக திரும்பி வரும். அதனால் எந்த நாளையும் சாதாரண நாளாக நினைக்காதே சாமி. இன்று நடக்கும் ஒரு சிறிய சம்பவமே நாளை பெரிய மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம்டா சாமி. நீ கேட்டதை பெற வேண்டும் என்ற ஆசை உண்மையானது என்றால் அதற்கான உன் வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை செய்ய தயாராக இரு சாமி. பழைய பயங்களை விட்டுவிடு. உன்னை பின்னுக்கு இழுக்கும் எண்ணங்களை குறை. உன் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களிலிருந்து விலகு. உன் முன்னேற்றத்திற்கு உதவும் மனிதர்களுடன் நல்ல எண்ணங்களுடனும் நெருக்கமாக இரு. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களும் மாற வேண்டும் சாமி. இன்று உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்தாலும் நாளை எப்படி இருக்கும் என்பதை யாராலும் முன்கூடியே சொல்ல முடியாது சாமி. அதனால் இன்றைய சூழ்நிலையை வைத்து உன்னுடைய முழு எதிர்காலத்தையும் தீர்மானித்து விடாதே. இன்னும் பல வாய்ப்புகள் உனக்கு முன்பாக இருக்கின்றன சாமி. நீ நினைத்ததை விட நல்ல பாதை ஒன்று திறக்கலாம். உன் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சூழல் உருவாகும் சாமி. அந்த நாளை எதிர்பார்த்து உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு உன்னை தயார் செய்து கொண்டிரு. நல்ல செய்தி வந்தால் அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள். வாய்ப்பு வந்தால் உழைப்புடன் பயன்படுத்திக்கொள். உதவி கிடைத்தால் அதை மதித்து நட. உனக்கு கிடைத்த நன்மையை மற்றவர்களுக்கும் பகிரு சாமி. பகிரும் மனம் வைத்திரு. வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பும் நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களையும் உயர்த்தும் வகையில் இருக்கட்டும்டா சாமி. இறுதியாக நீ மனதில் வைத்திருக்கும் நல்ல வேண்டுதலுக்கான நம்பிக்கையுடன் காத்திரு. அதே நேரத்தில் உன் முயற்சியும் ஒருபோதும் நிறுத்தாதே. உன்னை தேடி ஒரு நல்ல வாய்ப்பு வரும். உனக்கு உதவ வேண்டிய ஒரு மனிதர் வரலாம். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். இது இப்பொழுது எப்படி வரும் என்பதை விட அது வந்தபோது அதை சரியாக பயன்படுவதற்காக தயாராக இருப்பதே முக்கியம். உன் நல்ல எண்ணம் இருக்கட்டும். உன் மனதில் முயற்சி இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கட்டும் சாமி. நீ கேட்ட நல்ல விஷயம் உனக்கு சாதாரணமான வழியில் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறு. உன் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருக்கின்றது சாமி. அதை நிறைவேற்ற யாராவது வந்து துணை நிற்க வேண்டும் என்று நீ நினைத்திருக்கின்றாய். அந்த எதிர்பார்ப்பை வைத்து உன் வாழ்க்கையை நிறுத்தி விடாதே. உன்னால் முடிந்த வழியில் தொடர்ந்து முன்னேறு. சரியான சந்தர்ப்பம் உருவாகும் போது அதை தவறவிடாமல் பிடித்துக்கொள். உனக்காக ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும்டா சாமி. உனக்கு பயன்படுத்தும் துணிவும் உன்னிடம் இருக்கும் சாமி. சில நேரங்களில் நாம் தேடிய பதில் நம்மால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வருகின்றது. நீ ஒரு மனிதனிடம் எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் வேறு ஒருவர் உனக்கு உதவிக்கு முன் வருவார்கள். நீ ஒரு வழியை நினைத்திருக்கலாம், ஆனால் அதைவிட சிறந்த பாதை உனக்கு கிடைக்கலாம். அதனால் ஒரே வாய்ப்பை மட்டும் பிடித்து கொண்டு நிற்காமல் உன்னை சுற்றி உருவாகும் புதிய சந்தர்ப்பங்களையும் கவனித்துப்பார். வாழ்க்கை எந்த வழியில் நம்மை கொண்டு வருகின்றது என்பதை முன்கூடியே சொல்ல முடியாதுடா சாமி. இதுவரை உனக்காக யாரும் நிற்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் நபர் நீயாக இருக்க வேண்டும். உன் முடிவுகளில் தெளிவு கொண்டு உன் செயல்களில் நம்பிக்கை வைத்து உனக்கான பாதையை நீயே அமைத்துக்கொள். பிறர் உதவி கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளு சாமி. கிடைக்கவில்லை என்றாலும் உன் முயற்சியை நிறுத்திவிடாதே. நீ தொடர்ந்து நகரும் போது உன் வாழ்க்கையிலும் புதிய கதவுகள் திறக்கும்டா சாமி. நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு கிடைக்கும் நேரம் நெருங்குகின்றது.
என்று நம்பிக்கை கொள்ளும் அளவுக்கு உன் மனதை நேர்மையாக வைத்து கொள்ளுடா சாமி. ஆனால் வெறும் காத்திருப்பில் மட்டும் இருக்காமல் அந்த விஷயம் கிடைத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்துப்பார். வாய்ப்பு வந்தவுடன் தயார் நிலையில் இருப்பவனுக்குத்தான் அதன் முழு பலனும் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றத்தை வரவேற்கும் அளவுக்கு உன் மனதையும் செயலையும் தயார்படுத்தி கொள்ளுடா சாமி. நீ ஒருபோதும் உன்னை குறைவாக நினைத்து கொள்ளாதே. இதுவரை பல சிரமங்களை கடந்து வந்திருக்கின்றாய் என்றால் அதுவே உன்னிடம் இருக்கும் வலிமைக்கு சாட்சி. இனி வரும் நாட்களில் உன்னை சோதிக்கும் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடையையும் பார்த்து பின்வாங்காம அதிலிருந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுடா சாமி. உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு அனுபவம் உன்னை இன்னும் தெளிவான மனிதனாக மாற்றட்டும். உனக்கு உதவ வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களின் வார்த்தைகளை மட்டும் வைத்து முடிவு எடுக்காமல் செயல்களை பார்த்து புரிந்து கொள்ளு சாமி. உண்மையான அக்கறை இருக்கும் இடத்தில் அவசரம் இருக்காதுடா சாமி. நல்ல ஆலோசனை இருக்கும் இடத்தில் உன் நலனும் கருத்தில் கொள்ளப்படும். அதனால் உனக்கு கிடைக்கும் உதவியை நிதானமாக மதிப்பிட்டு ஏற்றுக்கொள்ளுடா சாமி. நல்ல மனிதர்களின் துணை கிடைக்கும் போது அதை மதிப்புடன் காப்பாற்றுவது உன் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் மீண்டும் நகரத் தொடங்கும். அதற்கான உன் பழைய முயற்சிகளை நிறுத்தி வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த காலத்திலும் நீ செய்தது உன்னால் முடிந்த முயற்சியை இப்பொழுதும் கிடைக்கும். புதிய அனுபவங்களுடன் மீண்டும் முயற்சி செய். ஒரு முறை முடியவில்லை என்பதால் எப்பொழுதும் முடியாது என்று அர்த்தமில்லை. சரியான நேரத்தில் சரியான முயற்சி புதிய முடிவை உருவாக்கும் சாமி. உன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் இன்று உன் கையில் இருக்கும் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். உன் திறமையை வளர்த்துக்கொள். உன் வேலைக்கான முயற்சியை அதிகரித்து உன் குடும்பத்திற்கான திட்டங்களை நிதானமாக அமைத்துக்கொள். மனதில் இருக்கும் ஆசைக்கு செயலின் துணை கிடைத்தால் அது வெறும் கனவாக இருக்காது, படியாகலாக நிஜமாகும். வாய்ப்பு உருவாகும். உன் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உன் பாதையை தொடர்ந்து செய். நீ கேட்டதை கொடுக்க யாராவது வருவார்கள் என்று மட்டும் காத்திருக்காமல் அந்த நன்மையை பெறுவதற்கான கதவையும் நீயே திறக்க முயற்சி செய்யடா சாமி. ஒரு அழைப்பு செய்ய வேண்டுமென்றால் செய். அது ஒரு விண்ணப்பம் வேண்டுமென்றால் அனுப்பு. ஒரு சந்திப்பை ஏற்பாடு வேண்டுமென்றால் தயங்காமல். வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு வாய்ப்பை காட்டுகின்றது. அதை நோக்கி ஒரு படி எடுத்து வைப்பது நம்முடைய கடமை. அந்த ஒரு படியே பல மாற்றங்களுக்கான தொடக்கமாக இருக்கலாம். நீ மனதில் வைத்திருக்கும் நல்ல ஆசை நிறைவேறும் பாதையில் அமைதியாகவும் அறிவுடனும் தொடர்ந்து நட. கிடைக்காததை நினைத்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. கிடைத்ததை நோக்கி உன் கவனத்தை திருப்பு. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல சந்தர்ப்பத்தையும் மதித்து செயல்படு. நீ கேட்ட நன்மை உன்னை அடையும் வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும்டா சாமி. உன் முயற்சிக்கு அர்த்தமுள்ள பலன் கிடைக்கும். உன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பு ஒரு நல்ல செய்தியாக மாறும்டா சாமி. சர்க்குருவே